ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி காலையிலே எழுந்து குளிச்சுட்டு ஆக்சுவலாக சுண்டல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஊற வச்சுட்டேன். அம்மாக்கிட்ட கேட்டேன் வேறு ஏதாவது செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, இல்லை வெறும் வடை மட்டும் செஞ்சால் போதும், பாயசம்லாம் வேண்டாம்ப்பா, எனக்கு எதுவும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் சரி சுண்டல் வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அதாவது நேற்று முந்தா நேற்றெல்லாம் தூங்கவே இல்லைங்க. நைட்டு 1:30 மணி 2:30 மணிக்கெல்லாம் எழுந்தேன். ஆனால் இன்றைக்கி நேற்று நைட்டு அம்மா வந்துட்டாங்க அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி காலையில் நான் எழுந்துக்கவே இல்லை. நான் காலையில் எழுந்திருக்கும்போது பார்த்திங்கன்னா மணி 7:30 மணி ஆயிடுச்சு. காலையில் 5:30க்குனா எழுந்து அம்மா கடை திறந்துட்டாங்க போல இருக்குது. சரி அதுக்கப்புறம் எனக்கு அதாவது நம்ம மனசு எப்படி இருக்குது, ஒரு மாதிரி சஞ்சலமாக இருக்குது, மனசு கவலையாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தூக்கம் வரல அப்படின்ற மாதிரி நல்லாவே தெரியும். ஆனால் அம்மா நேற்று வந்துட்டாங்க அப்படின்போது எனக்கே தெரில நான் எப்படி தான் தூங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வரைக்கும் தூங்கி இருந்திருக்கேன் அப்படின்போது ஏன்னா 2-3 நாளாக சரியாக தூங்கலைன்றதுனால நான் நல்லா தூங்கிட்டேன் போல இருக்குது. சரி அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சரி கடையிலேருந்து கொஞ்சம் உளுந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்து காலையிலே ஊற போட்டிருக்கணும். ஆனால் சரி லேட்டாக தானே செய்ய போகிறோம் அப்படின்றதுனால கொஞ்சம் சுடு தண்ணியில் உளுந்து ஊற போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஊறிடும். அதுக்கப்புறம் வடை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் மார்க்கெட் போகல. அந்த கடையில் பச்சை மிளகா அதெல்லாமே எதுவுமே இல்லை. நேற்று நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் நமக்கு வடைக்கெல்லாம் வேணும் அப்படின்றதுனால அது கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ மணி கிட்டத்தட்ட 9:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்போது வியாபாரம் கொஞ்சம் கம்மியாயிடும். ஆனால் நான் இன்றைக்கி மார்க்கெட் போய் ஆகணும். ஏன்னா இருந்த தேங்காய் எல்லாமே விற்றுடுச்சு அப்படின்றதுனால இன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்க விநாயகர் கோயிலேருந்து தேர் வரும் அப்படின்றதுனால சாயந்தரத்துக்கு மேலே வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் எல்லாருமே வாங்குவாங்க அப்படின்றதுனால போய் தேங்காய் மட்டும் வாங்கிட்டு வரணும். இதுக்கப்புறமா தான் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்புற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.